ஹாய் ஹலோ வெல்கம் டு NISA'S தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மொபைல் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி NISA'S தமிழ் வேர்ல்ட் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைல் OPPO Reno 2F அந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, ரொம்ப சாலிடாக ஒரு செங்கக்கல் சைஸில் இருக்க. சொல்லணுன்னா இந்த மொபைல் எனக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃபீச்சர்ஸ் என்னான்னு மேலே கொடுத்துருக்காங்க. 6GB ரேமு ப்ளஸ் 256GB ரோமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48 MP அல்ட்ரா வைட் குவாட் கேமரா, 6.5 AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா நைட் மோட் 2.0. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சூப்பரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்ரி 4000 mAh வூட் ஃப்ளாஷ் சார்ஜ் 3.0 கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப சூப்பரான விஷயம் இந்த மொபைலில். பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியா, இதை தான் ரொம்ப நம்ம நல்லா நோட் பண்ணோம். இது வரைக்கும் மேட் இன் இந்தியான்னு போட்டிருந்தாலும் ரொம்ப சின்னதாக போட்டிருப்பாங்க, இந்த சைஸில் போட்டிருந்தாங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம கொஞ்ச நாளாக சைனா ப்ராடக்ட்லாம் வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்காகவா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நான் இந்த சைஸில் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாட்டமில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் ஃபோனோட ஃபீச்சர்ஸ், அதோட அட்ரஸ், எப்போ மேனுஃபேக்சர் பண்ணது எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் 4 கேமரா வருது. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சல். இந்த கேமரா பற்றிலாம் உள்ள மொபைல் நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப காட்டுறேன். இப்போ லேட் பண்ண வேணாம், வாங்க ரேப்பரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போதைக்கு எனக்கு கிச்சன் நைஃப் தான் கிடச்சிச்சு. இப்போ மேலே இருக்க ரேப்பரை கிழிச்சாச்சு. நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப சாலிடாக இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வாரண்டி கார்டு மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். பக்கத்தில் வச்சிடலாம். வாவ், நம்ம ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளோட OPPO Reno 2F மொபைல் இதாங்க. மேலே நம்ம பாக்ஸோட டாப்பில் பார்த்தோம்ல, அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சாலிடாக இருக்குது, எடுக்கவே முடியல. வாவ், ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்க. இப்போ நம்ம இதை பூட் அப் பண்ணி பக்கத்தில் வச்சிடலாம். செட்டிங்ஸ்லாம் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாக்ஸில் அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெதர் டிசைனில் ஒரு பிளாஸ்டிக் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைல் எல்லாத்துலேயும் டிரான்ஸ்பரண்ட் கவர் மட்டும்தான் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கேஸ் வருது. ரொம்பவே OPPO நேம் போட்டே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா C டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸ், இது ஃபாஸ்ட் சார்ஜிங். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ஃபோன் கொடுத்துருக்காங்க, ஐஃபோன் மாடலில். செம்மையாக சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இப்போ வர எந்த மொபைலுக்கும் ஏர்ஃபோன்ஸ் கொடுக்குறதில்ல, இதில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சிம் எஜெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாங்க இப்போ அடுத்து மொபைலை போய் பார்க்கலாம். அடுத்ததாக ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபோன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்கை ஒயிட் கலரில் ரொம்ப கிளாஸியாக, ரொம்ப பளபளப்பாக, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டிக்கரை நம்ம எடுத்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா IMEI ஸ்டிக்கர் தான். நம்மளுக்கு எப்போயாவது யூஸ் ஆகும். பாக்ஸில் போட்டு வச்சுருங்க.
சூப்பராக இருக்குல்ல. டிசைன்ஸ் ஃபார் ரெனோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 4 கேமரா வருது. பக்கத்துலேயே ஃப்ளாஷ் லைட், அதுக்கப்புறம் கிராவிட்டி சென்சார் இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன், சிம் ஸ்லாட் ஒன்று. இந்த சைடில் பார்த்திங்கன்னா வால்யூம் அப் டவுன், 3.5 mm ஆடியோ ஜாக்கு, பக்கத்தில் ஒரு மைக்கு, டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜிங். இது பக்கத்துலேயே ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு மைக் இருக்குது. இது என்னங்கிறத அடுத்ததாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக இருக்குது. இது AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால இன் டிஸ்பிளேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ குயிக்காக ஓப்பன் ஆயிடுச்சுன்னு. ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோட ரெசல்யூஷன்லாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமராங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது பேக் கேமரா. இதில் 10x வரைக்கும் ஜூமிங் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லி டாப்பில் காமிச்சிருந்தேன். இப்போ என்னங்கிறது பாருங்கள். வாவ், பார்த்தீங்களா ஒரு லைட்டோட எப்படி வந்துச்சுன்ட்டு. ஃப்ரண்ட் கேமராங்க, பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் கிராவிட்டி சென்சார் இருக்கனால கீழே விழுந்துச்சுன்னா அதுவாகவே பாப்அப் கேமரா உள்ளே போயிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், போயிடுச்சா? அவ்வளோதானாங்க இதோடது, எல்லாம் சொல்லியாச்சா? டம்முன்னு போடுறீங்க கல்லு, போயிடும். சூப்பராக இருக்குங்க. பேக் சைடில் 4 கேமரா வருது. ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா. செகண்ட் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் போர்ட்ரேட் மோட். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் மோனோ லென்ஸ். பக்கத்தில் ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராவிட்டி சென்சார் இருக்குது. ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இப்போ இந்த மொபைலில் ஃப்ரண்ட் கேமராலையும் பேக் கேமராலையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேன், பாருங்கள். இப்போ இந்த மொபைல் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டியோட ரொம்ப லோ ப்ரைஸில் இப்போ ஆன்லைனில் கிடைக்கிது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பிடிக்கவே ஒரு செம்ம லுக்காக செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட கலர் முதற்கொண்டு. சரி, இப்போ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.